டேட்டா செட் கொடுத்துருப்பேன், நீங்கள் ட்ரை பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா டேட்டா செட்டை நீங்களே க்ரியேட் பண்ணுவீங்க. அதாவது என்னுடைய நாலேஜ்க்கு எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து ஐடியா இருக்குது, அந்த ஃபீல்டில் இப்படி ஒரு டேட்டா எனக்கு கொடுத்தா இந்த மாதிரி நான் டேட்டா சயின்ஸ் பண்ணுவேன். இதுதான் வந்து நம்மளோட கன்க்ளூஷன். ஓகேங்களா? அதாவது இப்போ நான் ஒரு டேட்டா கொடுத்து நீங்கள் டேட்டா சயின்ஸ் பண்ண போகிறதில்ல. டேட்டா சயின்ஸ் இந்த சென்ஸ் எம்எல் மாடல்லாம் யூஸ் பண்ணி காமிக்க போகிறதில்ல. 1 2 3ல் பண்ணாலும் அதே ப்ரொசீஜர் தான். டேட்டா செட்டை உருவாக்குறதுக்கு முன்னாடியே நீங்களே திங்க் பண்ணுவீங்க எந்த ஃபீல்டு உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஃபீல்டு, அந்த ஃபீல்டில் என்ன மாதிரி டேட்டா செட்டை உருவாக்கினா என்னென்ன டேட்டா சயின்ஸ் எல்லாம் பண்ணலாம். இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ எனி கிளைண்ட் அவங்களுக்கு நம்ம ஏதாவது ஒரு டேட்டா சயின்ஸ் பண்ணணும் அப்படின்னா ரேர் கிளைண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி டேட்டா செட் என்கிட்ட இருக்குது, எனக்கு இப்படி டேட்டா சயின்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு மாடல் நமக்கு கிடைக்கிறது வந்து ரொம்ப ரேர். ஆர் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி கிடைக்கிறதுங்கிறது ப்ராக்டிகலி நாட் பாசிபிள். செகண்ட் டைம் இந்த மாதிரி வரும். ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுத்துட்டீங்க, ரெண்டாவது தடவை உங்களை கூப்பிட்டு போன தடவை இந்த மாதிரிலாம் நம்ம பண்ணோம்ல, இதெல்லாம் எங்களுக்கு வேணும், டேட்டா செட் வேறு இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு டைம் ஒரு கிளைண்ட் மீட் பண்ணும்போது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் வந்துட்டு ஒரு புது கிளைண்ட்டை மீட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுவோன்னா நீங்கள் ஹேண்டில் பண்ண போகிற டேட்டா இப்படி தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்மளே ஓனாக ஒரு டம்மி டேட்டா செட்டை க்ரியேட் பண்ணுவோம். அந்த மாதிரி டேட்டா செட் கொடுத்தீங்கன்னா நாங்கள் இப்படியெல்லாம் ஒர்க் பண்ணி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் ஃப்ளெஜ்ட் மாடலை நம்ம எடுத்துகிட்டு போய் ப்ரெசென்ட் பண்ணுவோம். இப்போ அவங்க பார்த்துட்டு ஓகே ஃபைன், இந்த மாதிரி ஒரு ஐடியல் டேட்டா செட் இருந்தால் நீங்கள் இந்த மாதிரிலாம் டேட்டா சயின்ஸ் பண்ணுவீங்களா, என்கிட்ட இருக்கிற டேட்டா செட் இவ்வளோ ஐடியலாக இருக்காது, இந்த கண்டிஷனில் இருக்கும், எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி டிஸ்கஷன் தான் போகும். சரிங்களா? அது எப்படி பண்ணணும் அப்படிங்கிறது தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபைன். ஒரு டேட்டா செட்டை எப்படி நீங்கள் உருவாக்குவீங்க அப்படின்ட்டு அதுக்கு நம்ம யூஸ் பண்ணி டேட்டா எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். டேட்டா ஜென்ரேட் பண்ணுறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து என்பி அரேஞ்ச்னு ஒரு சின்டாக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? என்பி அரேஞ்ச் நான் இங்கே 10ன்னு கொடுத்தேன்னா இந்த மாதிரி சிம்பிளாக 0 1 2 3 4 இந்த மாதிரிலாம் டேட்டா ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இது ரொம்ப சிம்பிளான ஒரு கான்செப்ட். அதே நான் இந்த மாதிரி கொடுக்குறேன் என்பி அரேஞ்ச் அப்படின்னு போட்டு 0லேருந்து 10 வரைக்கும் 2 ஃப்ளோட் இப்படியெல்லாம் கொடுத்தேன்னா 0லேருந்து 10 வரைக்கும் 2 2 ஸ்கிப் பண்ணி கொடுக்கும். இதெல்லாம் வந்து ஒரு மேஜர் விஷயம் கிடையாது. இதை பெரிய லெவலில் யூஸ் பண்ண போகிறதும் கிடையாது. சப்போஸ் எனக்கு இந்த மாதிரி ப்ரிடிக்டபிள் டேட்டா வேண்டாம் அப்படின்னா np.random rand அப்படின்னு ஒன்று இருக்குது. np.random rand np.random rand 100 இந்த மாதிரிலாம் கொடுத்தேன்னா இந்த ரேண்டம் ரேண்ட் என்ன பண்ணணும்னா 100 டேட்டா எனக்கு கொடுக்கும். ஆனால் இப்படி கொடுக்கும். ஸோ 1 2 3 4 நான் ப்ரிடிக்ட் பண்ண முடியாத மாதிரி டேட்டா கொடுக்கும். இப்போ இந்த மாதிரி டெசிமலில் கொடுக்குது. நான் இது இன்டூ 100 பண்ணேன்னா 4 டிஜிட் வேல்யூவாக 3 டிஜிட் வேல்யூவாக மாறும். 1000 பண்ணால் 4 டிஜிட் வேல்யூவாக மாறும். இன்டூ 10 பண்ணால் சிங்கிள் டிஜிட் வேல்யூவாக மாறும். அப்புறம் ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம். எப்படியோ வேணுங்கிற மாதிரி இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு காம்ப்ளிகேட்டட் டேட்டா செட் வேணும்னா np random.rand யூஸ் பண்ணுவோம். எனிதிங் நீங்கள் வந்து வேல்யூ கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் கொடுத்தீங்கன்னா மேட்ரிக்ஸாக கொடுத்துரும். பட் நம்ம மேட்ரிக்ஸ் யூஸ் பண்ண போகிறதில்ல. np.array ஒன்று ஃபார்ம் பண்ணிவிட்டு random.shuffle இந்த வேரியபிளை பாஸ் பண்ணிங்கன்னா ஷஃபிள் பண்ணி கொடுக்கும். சரிங்களா? இதுவும் ஒரு பாசிபிலிட்டி. எல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். ஃபைனலாக நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு பெட்டராக புரியும். இதெல்லாம் வந்து சும்மா டம்மி மெத்தட்ஸ். இது ஆக்சுவல் மெத்தட். இது நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இங்கே பாருங்கள், இங்கே என்ன பண்ணியிருக்கோம்னா நம்பைலேருந்து ரேண்டம்னு ஒரு மெத்தடை இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு வேரியபிளில் random.choice இதுதான் சின்டாக்ஸ் கொடுத்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா டேட்டாவை கொடுக்குறேன். 3.5 5.7 7.9 9.3 இந்த 4 டேட்டா தான் எனக்கு இருக்கணும். வேறு எந்த டேட்டாவும் இருக்கக்கூடாது. அதோட பின்னு சொல்லி அதோட ப்ராபபிலிட்டி 0.1 0.8 0.0 0.1 அப்படின்னு கொடுக்குறேன். சைஸ் 100ன்னு ஸ்பெசிஃபை பண்ணுறேன். இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 நான் கேட்குற 100ல் 10% ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் இருக்கணும். 5.7 80%, 7.9 0%, அப்போ 7.9 இங்கே இருக்காது. 9.3 10%. ஸோ 100 டேட்டா எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த 100 டேட்டாவில் 3.5 எத்தனை டைம் இருக்கும்னா 10%, 10 டைம் இருக்கும். இது 80%, 80 தடவை இருக்கும் 100ல். இது இன்னொரு 10%. ஸோ இந்த 100 டேட்டாவுமே இந்த
ப்ராபபிலிட்டி காம்பினேஷனில் நான் சொல்கிற டேட்டா மட்டும்தான் கொடுக்குமே ஒழிய ரேண்டமாக எந்த டேட்டா உள்ளே வராது. இது நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்போ நான் சொன்ன கோட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அனுப்புகிற மெயிலில் இது வந்து ஸ்ட்ரிங் அதே மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம். அதே ப்ராபபிலிட்டி ஃபேக்டர் தான். 4 நேம் கொடுத்துருக்கேன், 100 டேட்டா கேட்குறேன். இந்த 4 நேமை மாற்றி 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 எனக்கு இந்த மாதிரி ஒரு 100 டேட்டா கொடுக்கும். இதை எப்படி டேட்டா செட் கிரியேஷன் பண்ணணுங்கிறது பின்னாடி பார்ப்போம். தற்போதைக்கு இப்படியெல்லாம் வந்து டேட்டாவை ஜென்ரேட் பண்ணலாங்கிறது மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ சிம்பிளாக ஒரு டேட்டா செட் எப்படி ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னு பாருங்கள். இது ஒரு சிம்பிள் மெத்தட். அப்புறம் ஆக்சுவல் மெத்தட் பார்ப்போம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இந்த ரேண்டம் டாட் சாய்ஸ் தான் நான் யூஸ் பண்ணுறேன். நம்பை இம்போர்ட் பண்ணிக்கிறேன், ரேண்டம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன், பாண்டாஸ் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். சும்மா ஒரு வேரியபிளில் ஒரு 4 நேம் வச்சுக்கிறேன். ஏல ரேண்டம் டாட் சாய்ஸ் அப்படின்னு கொடுத்து அந்த வேரியபிளை கொடுத்து அதுக்கு ப்ராபபிலிட்டி கொடுக்குறேன். ஸோ 50% ஆஃப் த டேட்டா இந்த ஃபர்ஸ்ட் நேம் இருக்கும்,
10% ஆஃப் த டேட்டா செகண்ட் நேம் இருக்கும், இன்னொரு 10% இது ஒரு 0.3. ஓகேங்களா? மொத்தம் என்ன 1 வரணும், எப்படி பார்த்தாலும் இங்கே ஆட் பண்ணி பார்த்தா 1 வரணும். சரிங்களா? அப்போனா தான் அதில் டேட்டா செட் ஜென்ரேட் பண்ண முடியும். 0.5, 0.1, 0.7, 0.3 கொடுக்குறேன். ஸோ இது கொடுக்குற டேட்டா செட்டில் இது 50% அருண்கிற நேமோ, 10% இந்த நேம், 10% இந்த நேம், 30% இந்த நேம் இருக்கும். சைஸ் வந்து 1500ங்கிற. ஸோ 1500 டேட்டா இந்த ஏல வந்துடும். பியில் அதே மாதிரி ஒரு 4-5 நியூமரிக்கல் வேல்யூ கொடுத்து அதுக்கான ப்ராபபிலிட்டி ஃபேக்டர்லாம் கொடுத்து 1500ங்கிற. சிலையும் டிஎஃப்எல்லாம் வந்து ஜென்ரேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஏல நேம் இருக்கும், பிசிடியில் சம் நியூமரிக்கல் வேல்யூ இருக்கும், எல்லாம் 1500 டேட்டா இருக்கும். இங்கே நான் ஃப்ரேம் ஃபார்ம் பண்ணுறேன். நேமுக்கு கீழே ஏ. ஸோ நேமுங்கிற டேக்கு கீழே அந்த ஏ வந்துடும். M1 அப்படின்னு ஒரு டேக் கொடுத்து பி, M2 அதாவது மார்க் 1 மார்க் 2ங்கிற மாதிரி பி, சி, டி, இஎஃப்னு கொடுக்குறேன். ஒரு ஃப்ரேம் அதை பாண்டாக்குள்ளே பாஸ் பண்ணுறேன், டிஎஃப் ஆக்குறேன். டிஎஃப் எக்ஸல் ஷீட்டில் ரைட் பண்ணால் என்ன கிடைக்கும் எனக்கு? இந்த மாதிரி ஒரு டேட்டா செட், நான் ஏதாவது ஒர்க் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டேட்டா செட் எக்ஸல் ஷீட்டில் அதுவே எனக்கு ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். இது வந்து ஒரு பேசிக் லெவல் டேட்டா செட் ஜென்ரேஷன். ட்ரை பண்ணி பாருங்க. பிரதர் டிஸ்கனெக்ட் ஆகிட்டிங்களா தெரியாமல்? எப்படி ரெக்கார்டிங் இருக்கும், நான் ரெக்கார்டிங் அனுப்பிடுறேன் அந்த குரூப்பில். ஓகேங்களா?
அடுத்து ரியல் டாபிக்குள்ளே போகலாம். அடுத்த வே ஆஃப் டேட்டா ஜென்ரேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்பையில் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா ஆர்என்ஜின்னு ஒரு மாடல் இருக்குது. ஓகேங்களா? நான் என்ன பண்ணுவேன்னா, நம்பை இம்போர்ட் பண்ணிக்குவேன். ஒரு வேரியபிளில் np.random.default rng அப்படிங்கிறத இந்த வேரியபிளில் ஸ்டோர் பண்ணிக்குவேன். வாய்ஸ் எல்லாம் கிளியராக இருக்குல்ல? ஃபைன். அப்படிங்கிறத ஸ்டோர் பண்ணிக்குவேன். இன்னொரு வேரியபிளில் ஆர்என்ஜி அப்படிங்கிற மாடல், அதாவது அதில் இந்த டிஃபால்ட் திங்ஸ் இருக்குது, இது ஒரு டேட்டா ஜென்ரேட் பண்ணோம். rnd.integers அப்படின்னு கொடுத்துட்டு 1,3 அப்படின்னு கொடுத்து சைஸ் 10 அப்படிங்கிறேன். 1லேருந்து 3 வரைக்கும் உள்ள டேட்டா. ஓகேங்களா? ஸோ 3 உள்ளே வராது, 1 and 2 மட்டும்தான் இருக்கும். அதை வச்சு மட்டுமே எனக்கு ஒரு 10 டேட்டா கொடுக்கும். ஒரு பாசிபிலிட்டி. அடுத்த பாசிபிலிட்டி அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, rng.uniform. ஓகேங்களா? rng.integersன்னு கொடுத்தா இந்த மாதிரி வேல்யூஸ் சிம்பிளாக கொடுக்கும். rng.uniform அப்படின்னு கொடுத்தா 1 and 3 அப்படின்னு கொடுத்தா இந்த வேல்யூக்குள்ள ஆக்சுவலாக என்னென்னா, நம்ம பாய்சனஸ் தியரி, யூனிஃபார்ம் தியரி இந்த மாதிரிலாம் நிறையா படிச்சிருப்போம். இதெல்லாம் ப்ராபபிலிட்டியில் வர தியரம்ஸ். அதில் யூனிஃபார்ம் போட்டு அது ஒரு கிராஃப் மாதிரி இப்படி வரும். அந்த கிராஃபுக்குள்ளே இவ்வளோ வேல்யூஸ் அது எடுத்து நமக்கு தேவையான வேல்யூஸ் கொடுக்கும். 1 and 3க்குள்ளே இவ்வளோ வேல்யூஸ் எடுக்கும். ஓகேங்களா? ஸோ அது வந்து இந்த மாதிரி டெசிமல் வேல்யூஸ் இந்த மாதிரிலாம் போகும் யூனிஃபார்ம் யூஸ் பண்ணோம்னா. rng.choiceன்னு ஒன்று இருக்குது. rng.uniform, rng.integer, rng.choice அப்படின்னா நான் என்ன பண்ணலான்னா, np arrange முதல்ல சின்டாக்ஸ் பார்த்தோம்ல, np arrangeல 1லேருந்து 101 வரைக்கும் நான் கொடுத்துடலாம். ஸோ இங்கேயே 1லேருந்து 101க்குள்ளே அது டேட்டா அரேஞ்ச் பண்ணிடும். 1 to 100 வரைக்கும். சைஸ் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன் 10ன்ட்டு, ரீப்ளேஸ் ஃபால்ஸ் கொடுத்துருக்கேன். அப்போ என்ன பண்ணுன்னா, 1லேருந்து 101க்குள்ளே டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி வச்சுட்டு அதுலேருந்து 10 நம்பர் எனக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ சாய்ஸ் வந்து டேட்டாவை ஜென்ரேட் பண்ணிடும். நான் கேட்குறது 10. ஸோ அதுக்கிட்ட 100 டேட்டா இருக்குது. நான் 10 டேட்டா கேட்குறேன். அந்த 100லேருந்து 10 டேட்டா எடுத்து எனக்கு கொடுத்துரும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒர்க் பண்ணோம். rng.choice. ஓகேங்களா? இதுவும் நம்ம யூஸ் பண்ணலாம்.
இப்போது ஆக்சுவல் டேட்டா செட் எப்படி இருக்குங்கிறது சும்மா ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். இப்போ பாருங்க, இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டேட்டா செட் கிரியேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா நம்பை ரேண்டம் இதெல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபுல்லாகவே நேம் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு போட்டுக்கிறேன். மந்த் எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஒரு கஸ்டமர் ஐடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு லாஜிக் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு கஸ்டமர் என்ன என்பி ஆர்டர் அரேஞ்ச் போதும். ஓகேங்களா. ஒரு யூனிட் ப்ரைஸ்னா ரேண்டமில் ஜென்ரேட் பண்ணி அதை 1000 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகேங்களா. குவான்டிட்டினா ஏதோ ஒரு டேட்டாவை ஜென்ரேட் பண்ணி அதை 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். லொக்கேஷன் அப்படின்னா நிறையா கண்ட்ரியோட நேம் எல்லாம் கொடுத்துட்டு அதுக்கு ப்ராபபிலிட்டி ஃபேக்ட் போட்டிருக்கேன். கஸ்டமர் ஐடினா அரேஞ்சில் இந்த வேல்யூ அப்படின்னு சொல்லியிருக்கேன். நம்ம இது வரைக்கும் படித்ததெல்லாம் மாற்றி அந்தந்த லாஜிக்கு ஏற்றாப்லாம். இப்போ ஸ்டோர் ஐடினா எப்படி கிரியேட் பண்ணலாம், ஸ்டோர் சைஸ்னா எப்படி கிரியேட் பண்ணலாம், இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இப்படி நிறைய ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கால் ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். எழுதி எல்லாத்தையுமே ஒரு ஃப்ரேமுக்குள்ளே கொண்டிருக்கேன். ஸ்டோர் ஐடினா அதுக்கான ஃபங்க்ஷன் கொண்டு அதை டேட்டா செட்டாக மாற்றி எக்ஸலில் ரைட் பண்ணியிருக்கேன். ஸோ என்னால் எந்த மாதிரி டேட்டா செட்டும் இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி ஜென்ரேட் பண்ண முடியும். சரிங்களா.